திருச்செங்கோடு அருகே சொத்துக்காக மாமியாரை தீர்த்து கட்ட மருமகள் போட்ட திட்டம் பலரையும் அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. இதற்காக அவர் போட்ட மாஸ்டர் பிளான் என்ன என்பதை தற்போது பார்க்கலாம். திருச்செங்கோடு குச்சிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் தனலட்சுமி. இவரது மகனான சரவண பெருமாள் வரப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த வேறு சமூகத்து பெண்ணான தமிழ்ச்செல்வி என்பவரை காதல் திருமணம் செய்து தனியாக வசித்து வந்துள்ளார். இந்நிலையில்தான் சரவண பெருமாள் அடிக்கடி குடித்துவிட்டு வந்து மனைவியுடன் தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. குடும்ப பிரச்சனையை பயன்படுத்திக் கொண்ட சரவண பெருமாளின் தாயார் மருமகள் தமிழ்ச்செல்வியை விட்டு பிரிந்து வருமாறு கூறியதாக சொல்லப்படுகிறது. இதனால் சரவண பெருமாளுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் இடையே அடிக்கடி தகராறு இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் தனது தாயார் பாப்பாத்தியுடன் சேர்ந்து திட்டமிட்டு மாமியாரை கொலை செய்து சொத்தை அபகரிக்க திட்டம் தீட்டி வந்துள்ளார் தமிழ்ச்செல்வி. இதற்காக கவுண்டம்பாளையத்தை சேர்ந்த கோமதி என்பவருடன் சேர்ந்து மாமியாரின் கதையை முடிக்க திட்டம் போட்டுள்ளார். கோமதி தனியார் மருத்துவமனையில் 12 ஆண்டுகளாக நர்சிங் உதவியாளராக வேலை செய்து வந்துள்ளார். இந்த நிலையில்தான் தமிழ்ச்செல்வியும் அவரது தாயார் பாப்பாத்தியும் கோமதியை நர்ஸாக நடிக்க செட் செய்துள்ளனர். மேலும் மாமியார் தனலட்சுமி வீட்டுக்கு சென்று உடல்நிலையை பரிசோதிப்பது போல நடித்து குளிர்பானத்தில் விஷம் கலந்து கொடுத்துவிட வேண்டும் என்றும் பேசி முடித்துள்ளனர். இதற்காக தனக்கு வரும் சொத்தில் ஒரு பெரும் தொகையை தருவதாகவும் கோமதியிடம் ஆசை வார்த்தை கூறியுள்ளனர். இதையடுத்து தனலட்சுமியின் வீட்டுக்கு சென்ற கோமதி வயதானவர்களை வீட்டுக்கே சென்று உடல்நிலை பரிசோதித்து மருந்து கொடுக்க வந்துள்ளதாக கூறியுள்ளார். அங்கு பரிசோதிப்பது போல நடித்து தனலட்சுமிக்கு இரத்த அழுத்தம் இருப்பதாகவும் அதனால் ஊக்க மருந்து தருவதாகவும் கூறி குளிர்பானத்தை கொடுத்துள்ளார். அதற்கு மருந்து தருவதாகவும் கூறி குளிர்பானத்தை கொடுத்துள்ளார். இதையடுத்து போலி நர்ஸாக வந்த கோமதி அங்கிருந்து சென்று விடவே சிறிது நேரத்தில் தனலட்சுமிக்கு வாந்தி மயக்கம் ஏற்படவே குளிர்பானத்தில் விஷம் கலந்து கொடுத்தது தெரிய வந்தது. பின்னர் அவரது பேத்தியான கீர்த்தி இது குறித்து ஊரக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். தொடர்ந்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் கோமதியை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது கோமதி, மருமகள் தமிழ்ச்செல்வி, அவரது தாயார் பாப்பாத்தி ஆகியோர் திட்டமிட்டு கொலை முயற்சியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்கள் 3 பேரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். சொத்துக்காக மாமியாரை கொலை செய்ய துணிந்த மருமகள், அவருக்கு உடந்தையாக இருந்த தாயாரின் இந்த செயல் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.